பயப்பட மாட்டேன், இனிமேலும் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார், எனக்கு அவர் பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது அவரால கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. One more time, கூடுமே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, அவரால் எல்லாம் கூடும். கூடுமே, Yes. எல்லாம் கூடுமே. Everything is possible. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா,
ஏசப்பா நீங்க என் கூட இருக்க 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 என் பலன் என் உன்னதம் எல்லாம் நீங்க தான் சுவாமி எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க you will see through everything பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க தாயும் தகப்பனும் நீங்க தானே என்னை தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவே முடியாது இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க சமாதானக்காரனர் சமாதானக்காரர் நீங்க தானே சர்வ வல்லவர் வல்லவரும் எல்லாமே நீங்க தான் சுவாமி சமாதானக்காரர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவே இல்லை சுவாமி we do not get tired இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க கையோடு சொல்லுங்களேன் தாங்கும் சுமை தாங்கி நீங்க தான் சுவாமி இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட அவர் கொடுக்க மாட்டாரு எஸ் இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில் ஏன்னா நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க எல்லாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு சுவாமி நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க சமாதானக்காரனர் சமாதானக்காரனர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே எனக்கு சமாதானம் கொடுக்கிறவர் சந்தோஷம் கொடுக்கிறவர் சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே அதிசய தேவனும் நீங்க நல்ல கரத்தட்டி சொல்லுமா ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க எல்லாவற்றையும் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டேன் நான் சோர்ந்து போகவே மாட்டேன் போவதில்லை பிகாஸ் நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க 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 ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும்போது கூப்பிடுங்க அவர் ஆண்டவரே நீங்க வாங்க சுவாமி எங்கள் மத்தியில நீங்க வாங்க வற்றாத நதியாக வாருமையா வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே
நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக எங்கள் மீது நீங்க பாயுங்க சுவாமி. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு ஆண்டவரே, கணுக்கால் அளவு பத்தல ஆண்டவரே, முழங்கால் அளவு பத்தல. உமக்குள்ளாக நீந்தி மூழ்கி மிதந்து மகிழணும். சொல்லுங்க ஆண்டவரே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணும். கணுக்கால் அளவு கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணும். வரும் வரும் வறுமையா போதகரே, வறுமையா எங்கள் போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. இன்று உங்களுடைய தியானத்திற்காக, அதாவது நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவன் தந்த ஒரு அழகிய வசனத்தை நாம் தியானிக்கலாம். The beautiful word from God for our concentration. இந்த வேத பகுதிகளை சற்று தியானிப்போம். Let us meditate. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். Genesis 49 of யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகம் 49 of Genesis. அதில் 28வது வசனத்தை மொத்தம் செய்து வாசிக்கலாம். This is 28. இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. இந்த வேத பகுதிகளை கொற்று கவனிங்கள். Pay your attention to this portion. இதை இஸ்ரவேலுக்கு முன்பாக 12 கோத்திரமும் நிற்கிறது. All these 12 tribes stood before God. இவர்கள் எல்லோருமே இஸ்ரவேலின் கோத்திரத்தின் 12 All கோத்திரங்கள். these are the 12 tribes of Israel. வாசிக்கலாம். அவருடைய தகப்பன் அவர்களை நல்ல கவனிங்கள் ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவன் அவனை கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்கள். be to God. பலத்த கைகளை தட்டி Let's all clap. வரிசையாய் நிற்க வைத்தார் இஸ்ரவேல். Line by line these tribes stood ரூபன் before முதற்கொண்டு பெஞ்சமின் வரை நிற்க வைக்கிறார். elder to younger. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வரிசையாக நிற்க வைத்தார். They stand row by row. இந்த வேத பகுதிகளை சற்று கவனிக்க Pay வேண்டும். your attention here. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does this verse say? அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் இதுதான் என்று சொன்னார். He said, and everyone according to his blessing. ரூபன் இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்படுவான் Reuben என்றார். should be blessed like that. சிமியோன் இப்படித்தான் இருப்பான். Simeon be like that. நப்தலி இப்படிதான் இருப்பான். தான் இப்படித்தான் இருப்பான் என்று சொல்லி அவன் ஆசீர்வதித்தான். He started to bless them. வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் ஆசீர்வாதம். The blessings of Israel. நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதம். Blessings. இன்றைக்கு இந்த 12வது மாதம் 2வது திருவிருந்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய மக்களாகிய உம்முடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். In this last communion of this year, the Lord declares, I am going to bless my people. வழிபோக்கன் உங்களை ஆசீர்வதித்து விட முடியாது. Strangers cannot bless you. நான் உங்களை சற்று கிறிஸ்துவின் அருகே நிறுத்தி அந்த ஆசீர்வாதத்தின் அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்று எடுக்க விரும்புகிறேன். Delight to bring you near Christ and delight to send forth the blessings from God upon you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. என் அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை பிசக்காமல் அப்படியே சொல்லுவேன். What the Holy Spirit says, I delight to share among you. உங்களை பார்க்கும்போது அவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க வேண்டும். When I see, I should see the blessings of ஆசீர்வாதம் என்பது விளையாட்டு அல்ல. Blessings are not ordinary. இஸ்ரவேல் கோத்திரத்தில் இல்லாத ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். A person blessed, he was not under the tribe of Israel. அதுதான் ஒரு பெரிய காரியம். That is beauty. இஸ்ரவேல் இல்லாத ஒரு மனிதன் வருகிறான். A person came out of Israel. 10 ஒட்டங்களை அழைத்து கொண்டு வருகிறான். Coming with 10 ஆனால் camels, but
மற்றொரு ஒட்டகத்தில் இவன் வருகிறான். And another camel he riding அங்கே நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி எலியேசர் வருகிறார். to searching the bride for our father Isaac. ஆபிரகாம் சொல்லி அனுப்புகிறார், Abraham sent him, இந்த இடத்திற்கு போ, go to this place, இங்கே பெண் பார்த்து என் மகனுக்கு விவாகம் செய் என்று சொல்லுகிறார். for my இந்த son. எலியேசர் யாரு? Who is the servant? ஆபிரகாமால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு புறஜாதி மனிதன். He was from Gentile. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அவன் ஒரு வேறே மார்க்கத்தான். He was some நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், Let me say one thing. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் எனக்கு தெரியாது, இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் உனக்கு The உண்டாயிருப்பதாக. blessings of Israel shall fall upon you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. இஸ்ரவேலின் The ஆசீர்வாதம். blessings of Israel. இஸ்ரவேல் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும். You should claim the blessings what Israel received from God. இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, வேறே மற்றவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டாம். You don't want another's blessings. இஸ்ரவேலின் ஆசீர்வாதம். Blessings of Israel. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. இந்த இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது When the Lord blesses Israel, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருகிறது. there is a conversation ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே, in 32 என் of அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருகிறது. 32 of அப்போது இவர் கேட்கிறார், இஸ்ரவேல் கேட்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. unless you bless, I will never ever allow you to go. ஆண்டு வெடி சண்டை நடக்குது. There is a battle. போதும்பா பொழுது வெடி விடுறான்னு சொல்றாரு. Wrestle with God. சண்டை தெய்வத்துக்கிட்ட சண்டை போட்ட முதல் பலவான வந்தாயா? First mighty man wrestle with God and prevail God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. அல்லேலூயா. Amen. அப்போது ஆண்டவர் கேட்கிறாரு, Lord said, உன் பேர் என்ன? what is your name? என் பேர் யாக்கோபு. My name is Jacob. அப்படி நிறுத்திக்கோ. Stop. ஒரு கிள்ளிட்டார் அவன் தொடையை. On his thigh. அவன் தொடை நம்பு சுளுக்கிச்சு, கையை லூஸ் விட்டான். And he immediately gave up. அப்ப ஆண்டு சொன்னாரு, The Lord said, இன்று முதல் நீ இஸ்ரவேல் என்று no more ஆசீர்வதிக்கப்படுவாய். call you Jacob, you will be called Israel. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை தட்டி Lovely. இஸ்ரவேல் என்று நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் You என்கிறார். are blessed by the name of ஆனால் இந்த Israel. இஸ்ரவேல் என்ன செய்கிறார்? What does this Israel say? அவன் அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து காண்பிக்கிறார். According to their blessings, இது உன்னுடையது, this is for you. இது உன்னுடையது. This is belong to you. அப்படி இன்றைக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராய் Today இருக்கிறார். he is mighty to give your portion. ஆமென் சொல்றங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்காக விசேஷிக்கணுமா? He who elect days, they should elect for God. அவன்தான் உண்மையான They are கிறிஸ்டியானிட்டி. the true Christians. அவனை தான் தேவன் They ஆசீர்வதிப்பார். will be blessed by God. நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்வதே இல்லையா? He who not elect the days, இவன் யாரோடு இருப்பானா? உலக மனிதர்களோடு இருப்பானா? they will have fellowship with the உலக world. மனுஷரோடு ஐக்கியமா They will இருப்பானா? running after world. முந்தின பகுதி கர்த்தரோடு கூட இருந்த பகுதி, Previous belong to God. இரண்டாம் பகுதி உலக மனிதரோடு இருக்க பகுதி. Later belong to the world. ஆனால் உபவாசிக்கிறவன் கர்த்தருக்கென்று உபவாசிக்கணுமா? Fasting for God. புசிக்கிறவன் கூட கர்த்தருக்கென்று புசிக்கணுமா? Should eat for அப்போ God. இதிலே மாற்றுகான காரியங்கள் சிலவற்றை இருக்கிறது. Some we can see some differential. நாம் உலக மனிதர்களோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை வைக்கும்போது உலகத்தை பின்பற்றுகிறோம். When we have fellowship with worldly men, we are following the world. ரோமர் 14:6 பவுல் சொல்லுகிறார், 14 verses 6 நாட்களை கர்த்தருடைய மனுஷர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நாட்களை கர்த்தருக்கென்று விசுவாசிங்கள். Children of God elect days for God. அதுதான் That ஆசீர்வாதங்கள். is the blessings of என் God. அருமையான மகனே மகளே, அந்த காலத்துல நம்ம சகோதரிகள்லாம் பாம்பனது பாம்படணும் இப்படி பார்த்தோமா, அதுக்கு பேர் இவ்வளவு பெருசா ஆடும் தெரியுமா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே லாபானம் பெத்துவலு, என்ன இது என் மக ரொம்ப அழகா ஆசீர்வாதமா வர்றாளேன்னு கேட்கிறா. They are astonished about. அப்ப நடந்ததை எல்லாம் இவள் சொல்லுகிறாள். She explains what happened. அப்படி அந்த சப்ஜெக்ட் சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, What are they saying? லாபானை பார்த்து, To Laban? லாபான் தான் பெரிய ஹீரோ நினைச்சுக்கிறாங்க. They thought that Laban was ஒரு நல்ல கவனிங்க, பெத்துவல் தான் பெரிய ஹீரோ கிடையாது. They thought their main hero. அங்க எலியேசரை பார்த்து எலியேசர் தான் இருக்கிறதுல பெரிய ஹீரோ நினைச்சாங்க. They thought that Elisha was a great அப்ப person. இவங்க அதாவது வாய் தவறி சொல்றாங்க, They said, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். oh, blessed by God, come in. அவன் பல பார்த்து ஏமாந்துருக்காங்க. They were unfortunately. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நிற்பானேன். Why should stand outside? அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் உள்ள இருப்பான். He who blessed always. அவன் தான் முன்ன நிற்பான். They will come. ஆசீர்வதிக்கப்படாதவன் பின்னாடி கிடப்பான். Those who not blessed by God will not. உனக்கு புறம்பே தள்ளப்படுவான். They will be outside. புறம்பான இடத்துல தள்ளப்படுவான். They will be rejected. நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொடுக்கிறது. Blessings of the Lord addeth riches. லாபானும் பெத்துவலும் சொல்லுகிறார்கள், Laban and Bethuel கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், blessed by God, come in. வெளியே Why நிற்பானே. should you stand outside? உமக்கு மட்டும் வீடு, House for you. உம்முடைய ஒட்டகத்திற்கும்
வைக்கோலும் தீவனம் ஆயத்தமா இருக்கிறது We என்ன have a tent for your animals. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் Let me say a prophecy. இனி நீ எதை தொடரி அது உனக்கு ஆசீர்வாதம் Whatever you do shall prosper. இந்த கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கு In the day சொல்லுகிறேன் of Christ I am telling you. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம் hallelujah to the Lord. அல்லேலூயா Praise God. அல்லேலூயா Hallelujah. அங்கே இஸ்ரவேல் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுக்கிறார் Here Israel share the blessings. வேதம் அழகாக சொல்லுகிறது The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே children of God. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:31 சொல்லுகிறது Genesis 21 verses 31 says, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் who blessed by God come in. நீ வெளியே நிற்பானேன் Why should you என்றார் stand outside? அப்போ ஆசீர்வதிக்கப்படுகிறவன் எப்போதும் உள்ளே So இருப்பான் blessed people always inside. ஆசீர்வாதம் இல்லாதவன் உருளையை போல கரளையான செடியை போல வெளியே இருப்பான் Not blessed by God, they will be in a wilder land. பக்கத்தில் கை கொடுத்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரங்கள் That is the foundation of your blessing. நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது Where is our blessing? அது கர்த்தரிடத்தில் It இருக்கிறது is in the Lord. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம் be to God. இந்த ஆசீர்வாதங்களை அருளை செய்யும் பொழுது When he declared the blessings, யாக்கோபு அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் everyone according to his blessing, he ஆனா blessed அதிலே them. நம்முடைய தகப்பன் நம்முடைய சகோதரில் ஒருவர் எகிப்திலே இருந்தார் But one of our brother was in Egypt. ஒரு அல்லேலூயா சொல்லணும் Hallelujah. எங்க இருந்தாரு Where he was? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் The Lord. ஆனால் பாருங்க But here, வேதம் சொல்லுகிறது the Bible says, யோசேப்பு நிமித்தம் எகிப்தின் வீட்டை அவர் ஆசீர்வதித்தாராம் for the namesake of Joseph, the Lord blessed the house of Egyptian. ஹalleluya Praise God. யார் நிமித்தம் Joseph in the midst. யார் நிமித்தம் யோசேப்பு நிமித்தம். வேதம் சொல்லுகிறது The Bible says, யோசேப்பு நிமித்தம் the namesake of Joseph, தேவன் Lord, எகிப்தியனுடைய வீட்டை bless the house of Egyptian. நம்மளை அடிமைப்படுத்தின வீட்டை He who conquered, நம்முடைய ஜனத்தை நுறுக்கினவன் he வீட்டை who oppress our people, நமக்கு விரோதமாய் ரெண்டு வயசு பிள்ளைகளை கொன்றவனுடைய வீட்டை he who kill our children. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே Say hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே Children of God. அந்த எகிப்தின் வீட்டை இவர் ஆசீர்வதித்தாராம் The Lord blessed the house of Egyptian. எகிப்தி அல்ல Not Egypt. இவன் எந்த வீட்டில் இருந்தானோ அந்த வீட்டை Which ஆசீர்வதித்தார் house he was. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 அதிகாரம் 5 வசனம் படி அவனை தன் வீட்டுக்கும் ஆ தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் என் பையன் முகத்துல ஒரு சந்தோஷம் பாருங்களேன் அங்க பாருங்க நைனா அந்த வசனத்தை வாசிமாளே அவனை தன் வீட்டுக்கும் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற் விசாரணை ஆறுனாக ஆக்கின முதற் நாள் கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் ஆ? வெளியிலும் ஆ? அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றையும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன் Praise God. என்ன விசுவாச கைத்தட்டு Let us all clap. வசனம் என்ன சொல்லுகிறது What is the word of God? உங்கள் நிமித்தம் ஆசீர்வாதம் வர வேண்டும் For your namesake blessings should come. உங்கள் நிமித்தம் வர வேண்டும் For your namesake. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள் portion from the Bible. ஆசீர்வாதம் என்பது விளையாட்டு அல்ல Blessings are not. உபாகம் 28:8 வாசித்து பாருங்கள் ஆசீர்வாதம் எப்படி கடந்து வருகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் All these blessings are come for. என் அருமையான மகனை மகளே அநேகர் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய மகிமையை இழந்து When விடுகிறார்கள் he give up the glory to claim the blessings of அதனால தான் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது God. So shortage of blessings. அதைத்தான் வேத வசனம் யாத்ராக 32:29 பாருங்கள் Exodus 32 says. மோசே இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தை குறித்து அழகாக சொல்லுகிறார் Moses beautifully said about this. அதை ஏசாயா தீர்க்கதரிசி 65:8 சொல்லுகிறார் 65 verses 8 அந்த prophesies. ஆசீர்வாதங்கள் எவ்விதமாய் உனக்கு கடந்து வரும் என்று How சொல்லி these blessings of God come upon you. அதைத்தான் கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறார் அந்த ஆசீர்வாதத்தை பற்றி Galatians Paul said about கலாத்தியர் 3:14 வாசித்து பாருங்கள் verses 14 of அதை Galatians. சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த ஆசீர்வாதத்தை தான் அனுபவித்த மகிமை குறித்து பேசுகிறார் Psalmist exposed the experience. சங்கீதங்களின் புத்தகம் 3:8 வாசித்து பாருங்கள் 3 verses 8 of வேதம் Psalm. நமக்கு பின்வருமாறு விளக்குகிறது The Bible replies. அதனால தான் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது So blessings are in இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு to claim the blessings. நாம் அவரிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்வதற்கான ஆயத்தத்தை நாம் உருவாக்கி இருக்க We வேண்டும் should prepare ourselves. என் அன்பு மகனே மகளே Son and daughter in நாம் பல சமயங்கள் இரண்டு நிலையோடு வாழ்ந்திருப்போம் And many times we are halting between two. ஏன் இது நடக்கவில்லை என்று எண்ணுவோம் Why this is not taking place? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே Beloved. அங்கே ஒரு காரியம் இருக்கும் That is the matter. உன்னுடைய கவனங்கள் குறைவாய் இருக்கும்போது ஆசீர்வாதம் கவனமா குறைந்து போகிறது Lack in concentration. இன்றைக்கு முடிவு செய்து கொள்ளுங்கள் Make a decision ஆண்டவரே என் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் Lord, provide my blessings. கையை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன் Praise the Lord. Praise the Lord. Stotra. சத்தம் ஒரு அலலையா சொல்லணும் Hallelujah. என் அருமையான மகனே மகளே ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை Why no blessings in our life? வேதம் The சொல்லுகிறது Bible says. உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது Stored blessings are
Very, very அது powerful. பொய்யினால் எடுத்துக்கொள்ள முடியாது, You cannot claim simply. மெய்யினால் எடுத்துக்கொள்ளலாம். Through the truth you can claim. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah to என்ன God. விசுவாச கைத்தட்டு. Let us all clap. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு நிமித்தம் தேவன் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தாராம். The Lord blessed the house of Egyptian for Joseph's sake. உங்களுடைய நிமித்தம் உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். For your name's sake, people should be blessed by God. அதுதான் ஆசீர்வாதம். That is blessings. என் அன்மையான மகனே மகளே, இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை Let me சொல்லுகிறேன். say the true incident. ஒரு அருமையான ஒரு தகப்பனார் இருந்தார். There was a beautiful father. அவர் என்ன செய்தார் தெரியுமா? What does he- தன்னுடைய மகளை ஒரு பெரிய பலசாலிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். He decided to give his daughter to the mighty man. கல்யாணம் நடந்து முடிந்தது. The wedding took place. கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டார். Wedding took place. அப்பொழுது மகள் தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு புறப்படும் நேரம் வந்தது. The time came, the daughter go to the husband's house. அவள் தன் புருஷனை பார்த்து சொல்லுகிறாள், She said to her husband, அத்தான், my husband, நான் போய் என் அப்பா இடத்துல ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றேன். give permission, let me go to my father and get one blessing. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Praise the Lord. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Let us all clap. அந்த மகளுடைய தகப்பன் பெயர் காலேப்பு. The father of the daughter is Caleb. அந்த மகளுடைய புருஷன் பேர் ஒத்தேனியல். Husband's name is Othniel. அந்த மகளுடைய பேர் அக்ஷால். Her name is Aksha. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவள் கேட்கிறாள், She said, நான் போய் என் தகப்பனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு வருகிறேன் என்றாள். let me ask a blessings from அவள் my father. தகப்பனிடத்தில் வருகிறாள். She came to father. அவளுடைய தகப்பன் அவளை பார்த்து கேட்கிறார். Father said, என்ன கேட்கிறார்? What does he உனக்கு என்ன வேண்டும்? what do you want? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பலத்த கைகளை தட்டி Let us all clap. உனக்கு என்ன வேண்டும்? What do you want? அதற்கு அவள் கேட்கிறாள், ஒரு ஆசீர்வாதம் தர I வேண்டும். need a blessing. ஆசீர்வாதம் Blessing. எனக்கு தர வேண்டும் என்றாள். I need. உடனே அவன் தகப்பன் என்ன செய்தான் What தெரியுமா? does his father do? மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுத்தானா. He gave a watered garden, an upper and a lower. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பலத்த கைகளை தட்டி. Praise be to God. வேதம் The சொல்லுகிறது, Bible says, இந்த செய்தியை but this news, அவர்களுக்கு தலைமையாயிருந்த ஒரு போதகன், a leader of them, அவர்களுக்கு தலையாயிருந்த ஒரு போதகன், a pastor of them, யாரு? Who? ஜோஷுவா சொல்லுகிறார். Joshua said. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise the Lord. யார் மகனை சொல்லுகிறார்? Joshua. ஜோஷுவா சொல்லுகிறார். Joshua said. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜோஷுவா 15:19 அழகாக சொல்லுகிறது. 15 verses 19. அப்போ அவள் கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். Father, I need a blessing. இன்னைக்கு நான் போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே அவனை போட ஆண்டவர், இவனை பண்ண ஆண்டவரே, ஓகே ரைட், எவ்ரிதிங் ஓகே. வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட என்ன ஆசீர்வாதத்தை தாரும். Lord, provide my blessings. பாருங்க, Look at here. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் Watered garden. எப்படி கொடுப்பாருங்க? How he give? மேல்புறத்திலும் In upper and கீழ்ப்புறத்திலும். lower. மேல இருந்தாலும் தண்ணி பாயும், கீழே இருந்தாலும் தண்ணி You பாயும். can get water from upper and ஒரு lower. அல்லேலூயா சொல்லுங்களே. Understand. இந்த ஆசீர்வாதம் தான் இஸ்ரவேலின் ஆசீர்வாதம். These are the blessings of Israel. இதை நீங்கள் கேட்கிற விதம் இருக்கிறது. The way to approach. அங்கே அவள் கேட்கிற விதத்தை பாருங்கள். Look at the way of தன் புருஷனோடு கூட approaching. கழுதையில் போகிறாள். Going along with her Listen to husband, me. governing her, அப்பள் புருஷனிடத்திலே பர்மிஷன் கேட்கிறார். asking permission to her husband. யாராவது பொன் புருஷன் கிட்ட பர்மிஷன் கிட்ட வெளில போறியாளா? Any wife asking permission to your husband? கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord stored blessings for you. அவனுக்குரிய ஆசீர்வாதம் பெருசா இருக்குது. According to நீ everyone. 10 ரூபாய் பாக்கெட்ல வச்சனா 10 ரூபாய் போதும்னு நினைக்கிற. You may satisfied with the 10 அது rupees. ஆசீர்வாதம் இல்ல. That is not blessings. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 10 மடங்கு உனக்கு இருக்கிறதா ஆசீர்வாதம். Tenfold blessings are stored for you. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Amen. நன்றாய் கவனிச்சு பாருங்க, Listen carefully. எவ்வளவு அழகான How ஆசீர்வாதங்கள். beautifully these நம்முடைய blessings ஆசீர்வாதம் எவ்விதமா இருக்கிறது? are. How our blessings are. வேதத்தை நீங்கள் தெளிவாய் கவனிக்க வேண்டும். Listen to the Bible. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, அதைத்தான் அங்கே சொல்லுகிறது. That's what he says. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்டான். Father, I need a blessing. அவன் கொடுத்தான். He gave it. என் அன்பு மகனே மகளே, Son and daughter of Christ. சாலமன் அரசன் சொல்லும்போது சொன்னான், And King Solomon says, ஜனங்களை சபிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிற, ஆசீர்வாதம் உள்ள மனுஷன் இருக்கிறான். there are two persons. One person always cursing the people, another always blessing. சபிக்கப்படுகிற மனுஷன் இருக்கிறான், ஆசீர்வாதம் உள்ள மனுஷன் இருக்கிறான். There are cursed people also there and blessed people விதைகளை also there. கட்டி மறைத்து வைக்கிறவனை ஜனங்கள் He சபிப்பார்களாம். who hide the seeds, people will curse them. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அந்த விதையை எடுத்து விக்கிறானே, அவன் தலைமையில் ஆசீர்வாதம் வருமா? He who share the seeds will
get blessings upon their எத்தனை head. பேர் ஆமென் என்று How many விசுவாசிக்கிறீர்கள்? believe that? ஒரு அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் Proverb 11:26 வாசிக்கலாம். 11:26. தானியத்தை கட்டி தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஆ. ஜனங்கள் சபிப்பார்கள். நல்லா கவனிக்கிறீங்க பாருங்களேன். Listen. இந்த பைபிளை எடுத்து வச்சுட்டு அதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை மறைக்கிறவனே சபிக்கப்பட்டவன் தான். வசனம் சொல்லுகிறது, தானியங்களை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். Today I am sharing the பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். You should be blessed. வேதம் சொல்லுகிறது, The Bible says. சத்தியத்தை வாங்காத விக்காதே. I receive that you don't sell it. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நீ வாங்க பற்றுக்கோ. Learn to get. Buy. ஆசீர்வாதம் உன் தலைமேல் தங்கும். Blessings will rest upon அதைத்தான் your எடுத்து head. யாக்கோபு கொடுத்தார். So Jacob shared இஸ்ரவேல் அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். according to the tribes. எப்படி கொடுக்கிறார் How he பாருங்கள். shared. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:25 வாசிக்க கேட்போமா? Proverbs 24 verse நீதிமொழிகள் 24:25. அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும். வசனம் சொல்லுது, கடிந்து கொள்ளுதலில் பிரியமாய் இருப்பான் எவனோ அவன் தான் பாக்கியவான். Blessed are they. வாசி அந்த வசனத்தை. அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் ஆம். பிரியம் உண்டாகும். அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். கை தட்டியா. Let us all clap. ஆசீர்வாதத்துல கூட எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? Even blessings. Upright blessings. உத்தமமான ஆசீர்வாதம். They will claim the upright blessings. அதை யாராலும் தடுக்க முடியாது. No one can stop it. அப்படிதான் தேவன் ஆசீர்வதிப்பார். That's how the Lord bless. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஆனா கடிந்து கொள்ளுதலை நேசிக்கிறவனுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். He who accept the rebuking of the servant பலத்த of God. கைகளை தட்டி தேவனுக்கு மூணலைய சொல்லுங்களேன். Hallelujah. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessings of God. உத்தமமான ஆசீர்வாதம். Upright blessing. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நீ வாழ கற்றுக்கோ. Learn to get this type of blessings in your life. மற்ற ஆசீர்வாதம் உனக்கு நிலைத்திருக்காது. Others will not remain in your என் life. அருமையான மகனே மகளே, அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். Prophet Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 61 அதிகாரம். 61. நான் முடிக்க போகிறேன். 9 வசனங்களை வாசிப்போமா? ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது அவருடைய சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது அவர்களுடைய சந்தானம் பேர பிள்ளைகள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவரை அந்த பிள்ளைகளை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கைகளை தட்டி வரலையா சொல்லுங்களேன். Praise be to God. உங்க பிள்ளையை பார்த்த உடனே சொல்லணும், When people say தம்பி looking தோத்திரம், about the children, குழந்தை தோத்திரம், praise the Lord. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைப்பா You நீ. are blessed by God. அப்படி உன் பிள்ளைகளை சொல்லணும். எனக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் நானும் இஸ்ரவேல் பர்வத்தில் வாசமாய் இருக்கிற கர்த்தராலே அடையாளங்களா இருக்கிறோம். We are signs and wonders among Israel. ஆசீர்வாதம் என்னையா? சமுதாயத்துல உன் பிள்ளைகளை பார்த்து சொல்ல, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம்டா. Society will give witness about your உன் children. பிள்ளைகளை அப்படிதான் தேவன் ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆசீர்வாதம் என்கிறது எந்த விதத்தில் வருகிறது இல்லை, இப்படித்தான் வர வேண்டும் என்று கர்த்தர் There are such வைத்திருக்கிறார். and such a way to inherit the blessings from God. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் தாமதிக்கிறது? Why delayed in our இஸ்ரவேல் எடுத்து கொடுக்கிறார். Israel share the இது blessings. இவனுடையது, இவனுடையது, இவனுடையது. This is belong to this இன்றைக்கு tribe. நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதம் உன்னுடையது. These blessings belong to you. கை தட்டி அப்பாவுக்கு Let us all clap. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அந்த ஜனத்தின் நடுவிலே இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுவார்களாம். Among the people, among the Gentiles, these people give witness about you and your seeds. அதனால தான் ஏசாயா 44:3 சொன்னார், Isaiah 43. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் To pour out water for the வறண்ட thirsty. நிலத்தில் ஆறுகளையும் River for the dry உன் land. சந்ததி மேல் ஆவியையும் I spirit. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை I ஊற்றுவேன். will pour out my blessings upon your generation. Let's all. நான் பெத்த பிள்ளைகளா, My children. உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை என் சொந்த கண்ணே காணும். My own eyes will see about the blessings of your I will open challenge. சவாலிடுகிறேன். நான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன். I'm giving promise to you. உங்கள் தகப்பனாக வாக்கு பண்ணுகிறேன். As your father, உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் you காண்பீர்கள். will see the blessings of your children. வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ? Are you in pain? என் குடும்பம் கணவன் இப்படி இருக்கிறான், Worried about நான் என் husband? பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க How போறேன்? can I give good life? கவலைப்படாதிருங்கள், Trouble not. கவலைப்படாதிருங்கள். Trouble not. உங்கள் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்கு The Lord gave பண்ணியிருக்கிறார். a promise. I will pour out my blessings upon your generation. The Hebrew எபிரேயர் chapter 6 ஆறாம் அதிகாரம் word 7 is a promise there. 7வது வசனம். மழையானது The rain அடிக்கடி பெய்யும் பொழுது when coming down, அந்த மழை தண்ணீரை குடிக்குமா?
the earth will drink the water, விதைக்கிறவனுக்கு விளைச்சலையே கொடுக்குமா. providing yield fruits to the அந்த நிலம் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். that land blessed by God. Hallelujah. Praise God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. My daughter read the Bible. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை நல்லா பாருங்க, தன் மேல அடிக்கடி, நான் சொல்றேன்ல, அடிக்கடி மழை பெய்தா நினைச்சுக்கோ, ஆசீர்வாதம் நினைச்சுக்கோ. கர்த்தருக்கு தோத்திரம். If rain comes, you have to சாத்தான் submit. என்கிற ஒரு கொடையை பிடிச்சி நினைய மாட்டேன்னு சொல்லாதே. Don't run after Satan. ஆண்டவர் உனக்கு வசனத்தை மழையை கொடுக்கிறார்னா, வசனம் என்கிறது மழையை போல் பொழியும். உபாகம் 32:1 வாசித்து பாருங்கள். Deuteronomy says that the word of God is இளம் பயிர் மேல் மழை பொழிகிறது போல பொழியுமா. coming upon tender grasses. My soul, ஆத்துமாக்களே, that's very clearly Bible. வேதம் தெளிவாக ஐயோ, நான் 2 பொம்பளை பிள்ளை I have பெற்றிருக்கிறேன். 2 children. ஐயோ, நான் என்ன செய்ய What I போகிறேன்? am going to do? எனக்கு வயசாகி போச்சு. I am aged. உனக்கு வயசு ஆகுன்னு தான் எழுதி இருக்குது. Bible says you are ஆனா உன்னை உருவாக்குனவருக்கு வயசே he ஆகாதுங்க. who create will நீண்டாயுளுடையவர். long live. ஒரு God. அல்லேலூயா. Amen. அவருக்கு முடிவு இருக்கா? There is no end for him. முடிவு இருக்கா? No end. எபிரேயர் 1:12 வாசிப்பு Hebrews 1 கேட்போமா? verses 12. என் மகளை வாசிந்த எபிரேயர் 1:12. ஒரு சால்வையை போல மாற்றுவீர். அவைகளை சுருட்டுவீர். ஆ. அப்பொழுது மாறிப்போ. ம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். ஆ. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. கையை தட்டி வரலையே சொல்லுங்க. Amen. ஏப்பா, ரிட்டையர்டு வேணுமா? ரிட்டையர்டு ஆண்டு முடிஞ்சு போகாதுன்றார். His years shall not. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் எவ்வளவு அழகாய் பாருங்கள். அடிக்கடி தன்மேல் பெய்கிற மழையின் தண்ணீரை குடிக்குமா அது? This earth will suck the water from heaven. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. தன் இடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹalleluya. நல்ல நிலமா மாறன்னு சொல்றோம். கையை உயர்த்தி சொல்லுங்களே. If you want to be a good land, ஆண்டவரே, Lord, என் மேல பேயும், என் மேல மழைய பொழியும், நான் சரியா இருப்பேன். I will yield fruits to you. அதுதான் தேவனுடைய நிலம். That is the land of God. அந்த நிலம் எப்படிப்பட்டது? What type of land is? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். The land was blessed by God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe? அதுதாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட That நிலம். is a blessed land. வேற நிலம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் இல்ல. Others will not be blessed. இத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. Understand? அதனால தான் வேதம் சொல்லுகிறது. So the Bible says. ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் Genesis 14. 18-19 வாசிக்க நான் முடிக்க போகிறேன். 18. அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கையை தட்டி மூணு அல்லேலூயா Praise சொல்லணும். be to God. என்ன விசுவாச கை தட்டு. Let us all clap. அல்லேலூயா. அல்லேலூயா. Amen. அல்லேலூயா. Hallelujah. மெல்கிசேதேக்கின் ஆசீர்வாதத்தை பார். அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து கையை தட்டி ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களே. be to God. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. கரங்களை தட்டி அப்பாவுக்கு. Amen. Hallelujah. Praise God. That is the blessing. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். விளையாட்டல்ல. It is not a என் அன்பு மகனே மகளே, son and daughter in Christ. யாத்ராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் Exodus 23, 25வது வசனங்களை வாசிப்போமா? 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிப்பீராக, அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கையை தட்ட. Praise God. I believe இனி மாத்திரை இல்லைன்னு. He will take sickness I believe away. உனக்கு சிக்கு இல்லைன்னு No sickness in your life. விசுவாசிக்கிற மூணலையா சொல்ல Praise பார்க்கிறேன். be to God. கரகோஷத்தை எழுப்பி Let us all clap. என் ஆசீர்வாதம் எனக்கு வந்தாகி விட்டது. I receive my blessings. கர்த்தர் நடத்த போகிறார். God will lead me. ஆமென் சொல்லுகிறவர்கள் Say amen. எழுந்து நிற்பீர்களாக. Rise up. எல்லாரும் நின்ற வண்ணமாக அந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let us turn your Bible. 23-25 முத்தம் செய்யுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம். Kiss the word of God. அதுதான் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் தலை சிறந்தது. This is a channel of your blessing. வாசிக்கலாம். Read. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார்.
விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். Amen. இன்றைக்கு இந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற உனக்கு வியாதி இருக்காது. Those who are going to participate in this Holy Communion, sickness will not இதுதான் be there. இஸ்ரவேலின் ஆசீர்வாதம். This is the blessings of Israel. அதை உனக்கு தருகிறார். He is sharing unto you. அதை அவர் உனக்கு தருகிறார். He is sharing unto you. எப்படி தருகிறார்? How? மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். Mark chapter 4. யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22 வாசிக்க கேட்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அதற்கு முத்தம் செய்யுங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அல்லேலூயா. Amen. இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து look here. கவனிங்கள். இந்த சாப்பிடணும் கொடுக்கல, He never gives simply. ஆசீர்வதித்தாரு. He blessed the bread. என்ன மகனை செஞ்சாரு? எடுத்து எடுத்து he took the bread and blessed the bread பிட்டு and break it. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அப்பத்தை எடுத்தார், He took the bread and ஆசீர்வதித்தார், blessed the bread. அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், நீங்கள் இன்றைக்கு வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. நீ இப்ப யாரை புசிக்க போற? Now you are going to eat whom? யாரை புசிக்க போற? To whom? தேவனுடைய சரீரத்தை. The flesh of God. அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக Lift up your hand. வேதத்தை கையிலே வைத்துவிட்டு கீழே வைத்துவிட்டு Based on your Bible. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் Luke 22. 19-20 வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தப்படியே பாத்திரத்தை கொடுத்து இந்த பர்டிகுலரான பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தத்தினால் ஆகிய கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேலோட கோத்திரத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவனவனுக்கு நீர் ஆண்டவரை எடுத்து கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உத்தமமான ஆசீர்வாதத்தை தேவன் எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல் அடிக்கடி உங்களுடைய ஆசீர்வாதமான மழை ஆண்டவரை பெய்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெரும்படியாக நீர் கொடுத்த வாக்குக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நீர் உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அதற்கு மேலான என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உன்னில் இருக்க வியாதியை விலக்கி போடுவேன் என்று சொன்னீர் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா உங்களுடைய அப்பத்தை எடுத்து ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக பிட்டு இது என்னுடைய சரீரம் என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்களுடைய சரீரத்தையே நீர் எங்களுக்கு வைத்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை வாங்கி புசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பயபக்தியோடு ஆண்டவர் புசித்து ஆண்டவரே இனி வியாதிகளை காணாதபடி பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அந்தகார கிரிகள் ஆண்டவரே பொல்லாத கிரிகள் பிசாசுடைய ஆண்டவரே அதிகாரங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு விளக்கி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சரித்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் பயபக்தியாய் பூசிக்க உதவி செய்வீராக. அப்பா உம்முடைய சரித்தியும் ரத்தத்தையும் ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே. அதை வாங்கி நாங்கள் புசிக்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, Merciful heavenly Father, அப்பா Father, என் பிதாக்களின் தேவனே, God of my forefathers, நீரே அந்த அப்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர். you bless the bread மெல்கிசேதேக்கின் அப்பம், according to the bread of high இது priest. எத்தனை மகிமைக்குரியது. What a glorious இதை thing it is. புசிக்கிற எங்களுக்கு We going இனி to eat. நோய் இல்லை, No sickness, மரணம் இல்லை, no death, வியாதி இல்லை, no sickness, பயம் இல்லை. no fear. இயேசுவின் The நாமத்தில் name of Jesus, எங்கள் சரீரம் முழுவதும் our total body புது பலன் அடைந்து get new புது strength, சுகம் அடைந்து new sound ஆசீர்வதிக்கப்படட்டும். should be blessed. எங்களுக்கு உண்டான எல்லா Bless ஆசீர்வாதமும் all our blessings. சம்பூர்ணமாய் இருக்கட்டும். Abundantly bless இதா us. குமாரன் பரிசுத்தாவினால் Father, Son, the Holy Spirit. இந்த இரத்தத்தை அப்பத்தை ஆசீர்வதி Bless the blood and இயேசுவின் bread. மூலம் Save பிதாவே. in Jesus' name we pray. ஆமென். ஆமென்.